ஹலோ வினுஷ்கா. ஏய் விடு பாப்பா. என்னது இது? எங்க போறீங்க? இங்க பாத்தீங்களா இவ்வளவு மீன் போகுதுண்டு. டேங்க அப்பா. இழுங்க 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 இழுங்க. போட் இருக்குதானே, அதில் யானையை வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த யானையை வரைஞ்சிட்டு இதுல வந்து கண்ணை கட்டி விட்டு அந்த யானைக்கு சரியா கண் வரையணும். அதான் போட்டியே. எல்லாரும் அந்த பக்கம் தான் போறாங்க. ஐயோ வணக்கம், இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் இப்ப இருக்கிற இடம் சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. எந்த இடம் சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து வெளிநாடு இல்லை, இது ஒரு மாலதீவும் இல்லை, பாலி இல்லை, இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பிரதேசம். சுற்றுலா தலத்தினுடைய மிக அதிகமாக வெளிநாட்டவர்கள் விரும்புகிற ஒரு பிரதேசம் பாசிக்குடா கடற்கரை தான். இது எப்படி இருக்குது பாருங்கள். கடற்கரை இப்படியே அந்த என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு வெளிநாட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான வித்தியாசமான அதுவும் சுத்தமான ஒரு கடற்கரை இந்த பாசிக்குடா கடற்கரை. இந்த பாசிக்குடா கடற்கரை தான் இலங்கையினுடைய முதல் நம்பர் 1 கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இது நம்பர் 1 தானா? இதில் என்னென்னா இங்கே இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, பாசிக்குடா கடற்கரை எப்படி மற்ற கடற்கரையிலேருந்து வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமான பதிலாக இந்த வீடியோ இருக்க போது சுற்றுலா வாரவங்க, கிழக்கு மாகாணத்துக்கு வாரவங்க பாசிக்குடாக்கு ஏன் வரணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க. மிதுன் நமக்கு முதல்ல வந்துட்டாங்க. இங்கே மிதுன் ஹலோ. மினுஷ்கா முதலா கடற்கரை வந்துரு. முதல் கடற்கரை பாசிக்குடா. நீச்சல் உடுப்பெல்லாம் போட்டிருக்கீங்க. பாத்தீங்களா, அவன் பழகிட்டா. மினுஷ்கா உப்பு கைக்குது போல இருக்கு. என்ன தண்ணி போயிடுச்சா வாய்க்குள்ள? தண்ணி போயிட்டுதா? தண்ணி போயிட்டு ஓகே. நல்லா இருக்கா நீச்சல் உடுப்பு? எங்க வாங்கினீங்க? கடவுளை இறக்குமதி செய்யப்பட்டதா அது? இது கடற்கரை நான் சொன்ன மாதிரி பல வித்தியாசங்கள் கொண்டது. அந்த பக்கம் வந்து பொதுவாக மக்கள் வந்து நீராடக்கூடிய விளையாடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, போட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு விடுதி, அதாவது ஹோட்டலுக்குரிய பகுதி. இது ஒவ்வொரு ஹோட்டல்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த கடற்கரைகளை வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறாங்க அப்படின்றது அந்தந்த ஹோட்டல்களை பொறுத்தது. பொதுவாகவே இந்த கடற்கரை அழகான கடற்கரை தான். அந்த பக்கம் மக்கள் தனியாக நாம் யார் வேணாலும் வரலாம். இந்த பக்கம் இந்த ஹோட்டல்களில் தங்கியிருக்கிறவங்க மட்டும்தான், இந்த விடுதிகளில் தங்கியிருக்க மட்டும்தான் இந்த பக்கம் வரலாம். மற்ற பக்கம் அந்த பக்கம் இருக்குது. அது அந்த எப்படின்றது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த கடற்கரையில் வந்து இந்த மாதிரியான கற்கள் அதிகமாக இருக்கும். கோரல் கற்கள் பார்க்குறதுக்கு கூட நாம் போகலாம். இதுக்குள்ளே அதிகமான கோரல் கற்கள், அழகான கோரல் கற்கள் இருக்கிற ஒரு கடற்கரை. அடுத்தது இந்த கடற்கரையுடைய அழகான மணல், சுத்தமான மணல். எங்கே பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு தூசியும் இருக்காது. அப்போ கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த கடற்கரையினுடைய தண்ணீரில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிற அந்த மணலே தெரியும். அந்த அவ்வளோ ஆழத்துக்கு நாங்கள் போனாலும் இந்த பாருங்க, இங்கே இருக்கிற தண்ணி அப்படியே தெரியும். உள்ளுக்கு மணல் என்ன இருக்குது அப்படின்னு அவ்வளோ கிளியராக தெரியும். அந்த கலங்கள் இல்லாத தண்ணி உள்ள ஒரு கடற்கரை. நீராடுறதுக்கு, குறிப்பாக சின்னாக்களை கொண்டு வந்து நீராடுறதுக்கு, விளையாட விடுறதுக்கு ஒரு பாதுகாப்பான கடற்கரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அங்கே பாருங்கள், அவங்க எவ்வளோ தூரத்தில் நிற்காங்க, ஒரு 50 மீட்டர் தூரத்தில் நிற்காங்களா. மற்ற கடலண்டா எவ்வளோ ஆழம் இருக்கும். இந்த கடற்கரை அப்படி ஆழம் இல்லை. இதுதான் இந்த கடற்கரையோட இன்னொரு சிறப்பே. நாம் இவ்வளோ தூரமும் நடந்து போனோம். இடுப்பளவு தண்ணி அனுவாங்க, இடுப்புக்கு வர தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 200, 300, குறைஞ்சது ஒரு 400, 500 மீட்டர் தூரத்துக்கு அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கடற்கரையினுடைய அழகு. இது ஒரு நீச்சல் தடாகம் மாதிரி இயற்கையாக உருவான ஒரு கடற்கரை. அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து பாசிக்குடான்னு சொன்னாலும் இந்த பாசிக்குடா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த தண்ணி வந்து பாசி நிறத்தில் இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த தண்ணியினுடைய ஆழம் குறைவு. ஒரு நீச்சல் தடாகத்தை எப்படி உருவாக்கினா, பெரியளவான நீச்சல் தடாகம் உருவாக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாயலில் உள்ளது இயற்கையான ஒரு நீச்சல் தடாகம் இந்த கடற்கரை. அதுதான் இலங்கையினுடைய இன்னும் ஒரு சுற்றுலாத்தலத்தினுடைய நம்பர் 1 கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தரமான கடற்கரை பாசிக்குடான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு பகுதி இது. அதோட இன்னொரு சிறப்பு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ தூரம் பாருங்கள். நம்ம எவ்வளோ தூரம் பார்க்குறோம். எங்கேயுமே
பழமையான கடலில் இருக்கிற, அதாவது இலங்கையினுடைய மற்ற கடல் பிரதேசங்கள் இருக்கிற அளவுக்கான அலைகள் வந்து இங்கே இல்லை பாருங்கள். கரையில் மட்டும் ஒரு அளவான அலை இருக்குது, அதுவும் சாதுவான அலை தான், சாதாரணமான அலை தான். பெரிய அந்த உயர்ந்து வர அலைகள் எதுவுமே, பயங்கரமான அந்த ப்ரெஷர் பண்ணக்கூடிய அலைகள் எதுவுமே இல்லை. நாங்கள் அப்படியே நடந்து அந்த பக்கம் போவோம்பாங்க. அந்த பக்கம் போட்டிங்கெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கடலுக்குள்ளே போகலாம், போட்டில் போகலாம். எவ்வளவு ஒரு ஆளுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். நான் ஒரு தடவை அந்தமான் போய் ராதாநகர் கடற்கரை, உலகத்தில் இருக்கிற கடற்கரைகளில் அதாவது நம்பர் 1 கடற்கரைகள் இருக்குது தானே, அந்த கடற்கரைகளில் 6ஆம் 7ஆம் இடங்களில் இருக்கிற கடற்கரைகளில் ஒரு கடற்கரை தான் அந்த ராதாநகர் கடற்கரை. அவ்வளோ சுத்தமாகவும் அவ்வளோ வடிவாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது, அதுக்கும் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா நான் நேரடியாக அங்கே போய் பார்த்தபடியாக இந்த கடற்கரையினுடைய அழகு அந்த கடற்கரையோட நான் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு காரணமே தான். இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படியான ஒரு அழகோடு தான் இருக்குது, இப்படி தான் சுத்தமாகவும் இருக்கும் அந்த கடற்கரை. நடக்கிற பகுதி வந்து ஒரு ஹோட்டலுக்கு சொந்தமான, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சொந்தமானது. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் முழுவதுமே பொதுமக்கள் சாதாரணமாக யார் வேணாலும் வந்து அந்த இடத்த குளிக்கலாம். அப்படியான பகுதி மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வரைக்கும் நாங்கள் போகலாம், அவ்வளோ இடம் இருக்குது. இதில் காலையில் மாலையிலன்னு சொல்லி ஏராளமான மக்கள் வருவாங்க. வாங்க இந்த போட்டில் போகிறதுக்கு கொண்டு கேட்போம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பகுதி ஒரு விடுதிக்கு சொந்தமானது, ஹோட்டலுக்கு சொந்தமான பகுதி. அவங்க தனியாக அதை பராமரிக்கிறதால இவ்வளவு சுத்தமாக இருக்குது. அந்த பக்கம் அதிக மக்கள் வாரத்தால் அது பொதுவாக சுத்திகரிக்கப்படுறது, அதுக்கான பராமரிப்பு கொஞ்சம் குறைவு தான். போன 2 வருஷத்துக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவ்வளவு அழுக்காக இருந்தது. இப்போ அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது? டூரிஸ்ட் எல்லாம் மாறாங்களா? டூரிஸ்ட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம் என்று தெரியாது. போன மாசம் இருந்த டூரிஸ்டுக்கு இப்போ கொஞ்சம் குறைவு. இல்லை இங்கே வாரது குறைவா? இல்லை நல்லா வராங்க, நிறைய பேர் வராங்களே. போன மாசம்லாம் நிறைய பேர் இருந்தவங்க, இந்த மாசம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த மாதம் குறைவு. 6 மாதம் வரும். சில நேரங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான லீவு அப்படி வரும்போது. சரி, நான் முதல் தடவை வந்து போயிருக்கேங்க. நீங்கள் தான். சரி சரி. இந்த பீச்சின் அந்த கிளீன் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேனே, போட்டோ எல்லாம் கிளீன் ஆச்சு. இப்போ ஓகே தான், எல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கு. நான் பார்க்குறேன், இது அப்படி இருக்கல போன முறை வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு அது. சரி வாங்க, நாங்கள் போட்டில் போகிறோம். நீங்கள் இங்கே போட்டுக்கு வா, போட்டில் போகிறோம் இவ்வளவு அப்படின்லாம் இப்படி இந்த கிளாஸ் போட்டில் போய் அந்த கலர் மீன்கள் அந்த குரல் பார்த்து வரேன்னு சொன்னால் போட்டுக்கு 6000 எடுக்கணும். நம்ம சில்லங்காக்களுக்கு. ஓகே, போட்டுக்கு 8 பேர் போகலாம். 8 பேர் போகலாம். அதோட வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு டைம் கூட தானே எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த 1 மணித்தியாலம் போகிறேன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 5000 எடுக்கணும். சரி, அடுத்தது எடுக்கிறீங்க. அடுத்தது மீன் பிடிக்க போறோம்னு சொன்னா 4 மணித்தியாலத்துக்கு வந்து $160 எடுக்கிறாங்க. போட்டுக்கு மீன் பிடிக்க போகலாம். இதுல வந்து மீன் ஃபிஷிங் செய்ய போறது. ஓகே. அதாவது இப்ப மீன் பிடிச்சிட்டு வரதுக்குள்ள நேரம் எடுக்கும். என்ன டைம் போறோம்? நாங்க காலையில மார்னிங் 6 மணிக்கு போய் 10 மணிக்கு திரும்பி கரையை வரும். அவ்வளவுதான். மீன் பிடிபடுதா? மீன் பிடிபடும். நல்லா இருக்கு. லக்கன்னு சொன்னா பெரிய மீன் பிடிபடும். இல்லாட்டி சின்ன மீன். பிடிக்கிற மீன் யாருக்கு? அவங்க சில கெஸ்ட் கூட்டி போவாங்க, கொட்டல கொண்டு குக் பண்ணி சாப்பிடுவாங்க. சில கெஸ்ட் வந்து பார்த்து குடிச்சு போட்டு திரும்ப விடுவாங்க. சில பேர் அப்படி, சில கெஸ்ட் வந்து எங்களுக்கு தந்துடுவாங்க. ரைட். நாங்கள் வந்து இப்போ இந்த போட்டில் போகிறோம். கண்ணாடி போட் வந்து இந்த கோரல் பார்க்குறது தானே? ஓகே. கோரல் பார்க்குற அளவு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. அதில் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர். ரைட். இதில் இதுக்குலாம் தெரியும். கோரல் தெரியும். பாத்தீங்களா இவ்வளவு மீன் போகுது. அப்பா நான் அனுப்பி விடுறேன். இதுல அந்த ஸ்னோக்லிங் பண்ணி பார்க்கணும். சும்மா நல்லா இருக்கும். இறங்கி பார்க்கறது வந்து நல்லா இருக்கும். அவ்வளவு கலரா இருக்கு. இந்த மீன் தான் மேலுக்கு வரது, கீழுக்கு அந்த வேற வேற கலர் மீன்கள். இதுல இந்த கோரல் தெரியுது தானே? இந்த பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உள்ள இறங்கி பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். சின்ன சின்ன குட்டி 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 அழகான மீன்கள்லாம் இருக்கு. நான் முதல் தடவை பாக்குறேன். நிறைய தடவை பாசிபிளா வந்திருக்கேன். அவன் இந்த மாதிரி வந்தது இல்ல. சும்மா வந்து பார்த்து பறவை எல்லாம் பாருங்க. வேற மாதிரி உலகம் உண்டு. ஓகே, கரைக்கு வந்துட்டோம்.
இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, ஒளி போலே விளையாடுறாங்க பாருங்க. அது ஒரு மைதானம் மாதிரி, அந்த அளவுக்கு சுதந்திரமா பயமில்லாம விளையாடக்கூடியது இந்த கடற்கரை. வந்தாச்சு. ஓகே இருந்துச்சு அமேசான். பயமா இல்லை தானே? பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் வரலாம் தானே? வரலாம், எல்லாரும் வரலாம். உண்மையா மிலுஸ்காவை நாங்கள் வந்து கடலில் குளிக்கிறதுக்காக விட்டுட்டு வந்தோம். என்னதான் இந்த தென்னை மரங்களை வந்து இந்த வடிவுக்காக வச்சாலும் கடற்கரைக்கு இந்த தென்னை மரம் ஒரு அழகு தான். ஏன் மணால் நடப்பான், கடல் ஓரத்தால் நடப்பான். மிதுனுக்கு தான் தெரியுது எப்படி எந்த இடத்த பயன்படுத்தணும்னு சொல்லி. சில விஷயங்கள் மிதுனுட்டிருந்து படிக்கணும் தான். வாங்க இங்கே வாங்க வாங்க. இந்த கடற்கரையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாசிக்குடால சூரியன் உதிக்கிறதையும் அழகாக பார்க்கலாம், சூரியன் மறையிறதையும் பார்க்கலாம். அவ்வளோ வடிவாக இருக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் இந்த கடற்கரையில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த நேரம் போகிறதே தெரியாது. அப்படி இருக்கும். அந்தளவு வித்தியாசமாக இருக்கும். இந்த வானமெல்லாம் அவ்வளோ வித்தியாசமான கலராக மாறும். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நிறங்களாக நாங்கள் பார்க்கலாம். இந்த வானத்தையும் இந்த கடல், அந்த சூரியன் மறைகிற அந்த ஒளி வந்து கடல் மறையும் போது, அந்த சூரியன் மறையும் போது கடலில் விழும்போது அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்துக்கும், ஒவ்வொரு நாளைக்கும், ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நிமிடம் அப்படியே அந்த நிறங்கள் மாறி மாறி இருக்கும். வரும்போது மாலை நேரத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்தை பார்க்குறதுக்கு ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். கொழும்புலேருந்து மட்டக்களப்புக்கு போகும்போது நாங்கள் குருநாகல் தாண்டினோடனே ஒரு நகரம் வரும், கொக்கரல் அப்படின்ற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இது ஒரு பாடசாலைக்கான மைதானம். பாடசாலை மைதானமாக இருந்தாலும் இந்த புது வருஷம், சித்திரை புது வருஷத்தை முன்னிட்டு நிறைய விளையாட்டுகள் வீதியோரங்களில் நடக்கிறத பார்த்து கொண்டு வந்தோம். இந்த இடத்துல மைதானத்தில் நடக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்றத சுருக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ் சிங்கள புத்தாண்டை விட்டு தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் வித்தியாசமான விளையாட்டுகள் இருக்குது. இப்போ தமிழ் கலாச்சாரப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தமிழ் சிங்கள கலாச்சாரப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக 50-50% வித்தியாசமாக தான் இருக்கும். சில இடத்துல சில விளையாட்டுகள் ஒரே மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியான விளையாட்டுகளை பாடசாலை மாணவிகளை வச்சுக்கொண்டு இங்கே ஒரு விளையாட்டு மைதானத்தில் நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்காங்க. அப்படி என்னென்னதான் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே போகலாம். இந்த வீடியோவை முடிக்கலாம். அதாவது நாம வந்து ஒவ்வொரு ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல விளையாட்டு போட்டு இல்லத்துக்கு வந்து நாங்க ஒவ்வொரு மாதிரி எல்லாம் அதெல்லாம் வீடெல்லாம் கட்டி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நாங்க வடிவமைச்சு எங்கட ஹவுஸ் இதுன்னு சொல்லி நாங்க அந்த இடத்துல போய் அப்படியே இருந்துருவோம். ஒவ்வொரு விளையாட்டு போட்டி, ஒரு விளையாட்டு நடக்கதான் வெளியில வரும். அந்த மாதிரி ஒரு இல்லம் தான் இது. பரிசும் கொடுக்குறாங்க. ஆமா, பரிசும் கொடுக்குறாங்க. இதுல வந்து ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிட்றாங்க. இங்க பாருங்க, ஒரு பழைய கிராமத்து வீடு மாதிரி இருக்கு. ஒரு பழைய வீடு பரிசு முடிஞ்சு ஒரு சட்டையை பாருங்க, ஒரு சாரமும் ஒரு இதெல்லாம். அந்த இது வந்து என்னன்னா நெல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது சேமிச்சு வைக்கிற ஒரு இது உண்டு. இது பழைய காலத்து கிராமத்து வீடுகளில் இது இருக்கும். எவ்வளோ காலம் போலாம் நெல் அப்படியே பழுதாகாம அப்படியே இருக்கும். அங்க ஒரு இல்லம் இருக்கு பாருங்க. அங்க ஒரு இல்லம் இருக்கு, அங்க ஒரு இல்லம் ஒன்று இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி கோலம் கோலம் எப்படி நீங்க பொங்கலுக்கு இதுதான் கோலமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, பனைமட்டையால தான் செஞ்சிருக்காங்க. இது பனை ஓலை தானே? இது இல்ல பனை ஓலை இல்ல, இது பனை ஓலை வடலியோ, பனை ஓலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. நல்ல வடிவா செஞ்சிருக்காங்க. ஆனா நிறைய ஆடைகள்லாம் வந்து இந்த தமிழ் கலாச்சார ஒட்டின மாதிரி தான் ஆடைகள்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, ஸ்கூலுக்கு போனா இந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் நடந்தா இந்த மாதிரி தான். எழுங்க 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 அது என்ன தெரியுமா? அது அந்த பாக்கு மரத்துல இருக்கும். நான் முதல்ல எழுந்து விளையாடி இருக்கேன். இது நான் முதல்ல இது விளையாடி இருக்கேன். அந்த பக்கம் நிறைய விளையாட்டுகள் நடக்குது. வாங்க பாப்போம். என்ன விளையாட்டு தெரியுமா? யானைக்கு கண் வைக்கிறது. ஒரு கண்ணை கட்டி விட்டுருவாங்க.
கண்ணை கட்டி விட்டுருவாங்க. ஆனால் அவருக்கு அவருக்கு அதில் அந்த இருக்கிறதுல வந்து போட் இருக்குதானே, அதில் யானையை வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த யானையை வரைஞ்சிட்டு இதில் வந்து கண்ணை கட்டி விட்டு அந்த யானைக்கு சரியாக கண் வரையணும். அதான் போட்டியே. அடுத்த ஒரு போகிறார் பாப்போம். திருப்பி வர விட்டுருவாங்க. அங்கே போய் அவர் யானையை கண் வைக்கணும். எல்லாரும் அந்த பக்கம் தான் போறாங்க. ஐயோ, நல்லா இருக்குதானே விளையாட்டு? ஹாய் ஹாய். සංග්‍රාහක මණ්ඩලයෙන් ලබා දෙන සුබ සිටිනවා. මේ වන විට අවසන් පරම්පරාවල அடுத்த போறாரு. அவர் அங்கல எல்லாரும் அந்த பக்கம் தான். சுத்தி விட்டு போடுதாடா. ඒ සමගම 12 13 ශ්‍රේණි තරග අතරේ முட்டி இருக்கு. තවත් විනාඩි 5ක කාලයක් ඇතුළත මුටි කුමරිය 6 ශ්‍රේණිය ගණන් සඳහා සියාව මත පවත්වන්නට සූදානම්. எனவே இந்த வீடியோ நாம் இதோட முடிக்கிறோம். ஆர்ஜி சந்துரு வீலாக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மேனகா ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.